ஒருவனையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்று அந்த ஜின் கூறலாயிற்று. மேலும், எங்கள் இறைவனுடைய மகிமை நிச்சயமாக மிக மேலானது. அவன் மனைவியோ மகனையோ எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நம்மிடமிருந்து மூடன் அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலும் மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வின் மீது பொய் கூறவே மாட்டார்கள் என்று நிச்சயமாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் நிச்சயமாக மனிதர்களுள்ள ஆடவர்களின் சிலர் ஜின்களிலுள்ள ஆடவர்களின் சிலரிடம் பாதுகாவல் தேடிக்கொண்டிருந்தனர். இதனால் அவர்கள் ஜின்களிலுள்ள அவ்வாடவர்களின் மமதையை பெருகிவிட்டார். இன்னும் நிச்சயமாக அவர்களும் நீங்களும் எண்ணியது போலவே அல்லாஹ் ஒருவரையும் மறுமையில் உயிர்ப்பித்து எழுப்பவே மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர். இந்த அத்தியாயம் மக்கால் அருளப்பட்டது. இதனுடைய வசனங்கள் 1லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் ஓதுனது 1லேருந்து 7 வசனம் வரைக்கும் ஓதியிருக்கிறேன். அதாவது இந்த அத்தியாயம் ஜின்கள் திருக்குர்ஆனை கேட்டு சென்று தம் இனத்தாரிடையே இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்த சம்பவம் விவரமாக கூறப்பட்டிருக்குது. இது இறக்கியருளப்பட்ட காலம் என்னடா, புகாரி முஸ்லிம் ஆகிய நூல்களில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களின் அறிவிப்பு ஒன்று உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம் தோழர்கள் சிலருடன் உகால் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் நக்லா என்னும் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகாலை தொழுகை தொழுதார்கள். அப்போது ஜின்கள் ஒரு குழு அந்த வழியாக சென்று கொண்டிருந்தது. திருக்குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டு அது நின்று விட்டது. கவனமாக திருக்குர்ஆனை கேட்டு கொண்டிருந்தது. இந்த நிகழ்ச்சி தான் இந்த அத்தியாயத்தில் எடுத்து கூறப்பட்டுள்ளது. இப்பூ உலகில் பிரதிநிதித்துவ கிலாஃபத் பொறுப்பை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியுள்ளான் என்று, மனிதன் ஜின்களை விட சிறந்த படைப்பு என்று தெரிய வருகிறது. மேலும் குர்ஆன் விளக்குகிறது, ஜின் மனிதனைப் போல் சுயாதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு படைப்பு ஆகும். கீழ்ப்படியவும் மாறு செய்யவும் இறைவனை நிராகரிக்கவும் அவன் மீது நம்பிக்கை கொள்ளவும் மனிதனுக்கு எப்படி சுய விருப்பம் சுய உரிமை அளிக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே ஜின்களுக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற ஜின் தொடர்பான இன்னும் பல விஷயங்கள் குர்ஆன் விளக்குகிறது. இந்த விளக்கங்கள் அனைத்திலிருந்தும் ஜின்களுக்கென்று தனிப்பட்ட மனித வாழ்வுக்கு புறம்பான வாழ்க்கை நிலை உண்டு என்பதும், அவை மனிதனை விட்டு வேறுபட்ட வேறொரு வகையான மறைவான படைப்பு என்பது முற்றிலுமாக தெளிவாகிறது. இந்த அத்தியாயத்தில் 1லேருந்து 15 வசனங்கள் வரை ஜின்கள் ஒரு குழு திருக்குர்ஆனை செவியுற்று என்ன தாக்கங்கள் பெற்றது என்பது பற்றியும், பின்னர் திரும்பி சென்று தம் இனத்தில் உள்ள மற்ற ஜின்களிடம் என்னென்ன விஷயங்கள் கூறியது என்பது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அல்லாஹ் அந்த ஜின்களின் உரையாடல் முழுவதையும் எடுத்து கூறவில்லை. மாறாக குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டுமே கூறியுள்ளார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறத கேட்டு முதல் அத்தியாயத்தில் சொல்கிறார், நிச்சயமாக ஜின்கள் சில நபர்கள் திருக்குர்ஆனை செவிமடுத்து தம் இனத்தாரிடம் நிச்சயமாக நாங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு குர்ஆனை கேட்டோம் என்று கூறினார் என எனக்கு